அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்பொழுது பற்கள், இந்த பற்களில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் ஒவ்வொன்றாக அடுத்து வரும் வாரங்களில் பார்க்க இருக்கிறோம். அதாவது மருத்துவத்துறையில் இந்த என்ஜான் உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆல்ரெடி உடலில் இந்த வாய்ப்பகுதியில் இருக்கிற பற்களுக்கு மட்டுமே தனியாக ஒரு மருத்துவ சிஸ்டம் இருக்குது, தனியாக மெடிக்கல் காலேஜ் இருக்குது, தனியான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய முக்கியமான உறுப்பு அப்படிங்கிறத முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல்லு போச்சுன்னா சொல்லு போயிரும்பாங்க. பற்கள் இல்லைன்னா ஜீரண சக்தி இருக்காது, மூச்சு விடுவதில் பிரச்சனை இருக்கும், பல பிரச்சனைகள் நமக்கு. ஏன் முக்கியமாக அழகு போயிருமே உலகத்தில். என்னது, ஃபோட்டோவில் வேணால் பக்கவாய் கிளவி நல்லா அழகாக இருக்கலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, பார்க்கறதுல பிரச்சனைகள் இருக்கும். அதில் இப்போ நம்ம டூத்தேக், பல் வலி, அதைத்தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது பற்களில் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான இம்சிக்கக்கூடிய வலி, அது ஒரு இம்சை. அது என்னது, அதை உணரும்போது தான் உங்களுக்கு தெரியும், இல்லை உணர்ந்திருப்பீங்க. இந்த வலி பற்களில் இந்த வலி வர்றதுக்கு முன்னால் உங்களுக்கு சில அறிகுறிகள் தெரியும். என்ன, இரவு நேரங்களில் பற்களை கொறிப்பாங்க, கிரைண்டிங் டீத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தூங்கும்போது அப்படியே கரன்னு கடிப்பாங்க. இது இதாக இருக்கும். அல்ல பற்களில் ஓட்டை, பல்ல ஓட்டை, பூச்சி விழுந்து ஓட்டை ஏற்படும், அல்லது பல் உடையும், அல்லது கம்ஸில் இதெல்லாம் பல்லில் வலி வருவதற்கான அடிப்படையான காரணங்கள். இந்த பல்லு வலினால் முதல் விஷயம், சாப்பிட முடியாது, பேச முடியாது, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழத்தோணும், தலைவலி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், சில்னஸ் இருக்கும், சென்சிட்டிவ்னஸ் இருக்கும், ப்ரீத் பேடாக இருக்கும், டேஸ்ட் பேடாக இருக்கும், கம்ஸ் அல்சர் ஃபார்மேஷன் இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். அதாவது ஆப்சஸ் உள்ளே சீல் பிடிச்ச கட்டி இருக்கும், சென்சிட்டிவிட்டி, பல் கூச்சம். இப்படி பல் வலியினால் இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் இருக்கும் பொழுது பல்வலி வரும். இது சில பிரச்சனைகள் இல்லாமையும் உங்களுக்கு பல்வலி வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஹோமியோபதி மருத்துவரை அணுகும் பொழுது அற்புதமாக அழகாக உங்களுக்கு மருந்துகளை கொடுத்து அந்த பல்வலியிலே இருந்து உங்களை மீட்டு விடுவார்கள். பல்ல ஏற்படக்கூடிய நான் சொன்ன அத்தனை பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துவிட முடியும் என்பது திண்ணம். இதுக்காக நீங்கள் பல் டாக்டரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. பல் டாக்டரை பாருங்கள், பல் டாக்டர் ரொம்ப பெயினாக இருந்ததுன்னா அந்த மருந்தெல்லாம் கூட சாப்பிடுங்க. ஆனால் அதன் பிறகு ஹோமியோபதி டாக்டரை பார்த்து இந்த பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா மீண்டும் அதுபோல் பிரச்சனை வராமல் தடுப்பதற்குரிய மருந்துகள், அதுக்குரிய சக்தி ஓட்டத்தை தரக்கூடிய மருந்துகளை ஒரு ஹோமியோபதி மருத்துவரால் மட்டுமே தர முடியும். சிறப்பான மருந்துகளை டாக்டர் ஹனிமேன் அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.